அனைவருக்கும் வணக்கம். This video sponsored by BuyMode e-shopping mobile app. இந்த BuyMode e-shopping mobile app ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் கம்பெனி. இந்த BuyMode e-shopping mobile app வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தால் ப்ளே ஸ்டோரிலும், ஆப்பிள் ஐஃபோனாக இருந்தால் ஆப் ஸ்டோரிலும் அவைலபிளாக இருக்குது. கீழே இதனுடைய லிங்க் நான் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி இந்த மொபைல் ஆப்பை வந்து பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மனித சமூகம் மனிதனை என்ன செஞ்சு வச்சிருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நம்பு, இல்லை சந்தேகப்படு. என்ன பண்ணு? நம்பு, இல்லை என்ன பண்ணு? சந்தேகப்படு. அதில் நீ ரொம்ப ஊறி அதுவாகவே நீ மாறிட்டதுனால என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் நம்பினா தானே. ஒரு கம்பெனி நான் வேலை செய்கிறேன்னா எனக்கு 1ஆம் தேதி சம்பளம் கொடுப்பாங்கன்னு நம்பினா தான் நான் என்ன பண்ணுவேன்? வேலை செய்வேன். 1ஆம் தேதி சம்பளம் கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்கன்னு என்ன பண்ணுவேன்? நான் திருப்தியாகவும் நிம்மதியாகவும் வேலை செய்ய மாட்டேன். புரியுதா? ஒரு கம்பெனியில் நான் போய் வேலை செஞ்சால் எனக்கு என்ன 1ஆம் தேதி சம்பளம் கொடுப்பாங்க நம்புகிறேன். அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? அப்படித்தானே? உங்கள் அம்மா நம்புறியா? உங்கள் அம்மாக்குறாங்கல்ல, அவங்க தான் அம்மாவா? சொன்ன உண்மையா? இது நம்புறதுனால தானே அது உண்மை. நம்புறதுனால உண்மையா? நம்பலன்னா ஓ, அதான் உன் முட்டாள்தனம். நீ நம்பினாலும் நம்ப காட்டி அம்மா தான். நம்ப காட்டி விட உனக்கு அம்மா தான் அவங்க. நீ அந்த பக்கம் போல ஒன்றும் நீ அந்த பக்கம் எடுத்து வைக்கல. நீ நம்பினாலும் நம்ம கிட்ட யாரு தான் இது? உனக்கு ஒரு அம்மா இருப்பாங்களா இல்லையா? அவங்க ஒன்றும் அம்மா இல்லாமல் இருக்கலாம். பொய்யா சொல்லி உன்னை நம்ப வச்சிருக்கலாம். வளர்ப்பு அம்மாவா இருக்கலாம். கரெக்ட் தானே? இப்போ என் பொண்ணுக்கிட்ட போய் நான் சொல்கிறேன், உன்னை 10 ரூபாய்க்கு வாங்குறேன்டின்னு. இப்போ பொய் சொல்கிறேன்றான். என்ன புத்தி வச்சிச்சு அவளுக்கு? இப்போ அவன் நம்புறா, இவன் தான் எனக்கு அப்பன்னு, இவன் தான் எனக்கு அம்மா, இவன் தான் எனக்கு அப்பன்னு நம்புறா. அவள் பார்த்தாளா உள்ள போகும்போது? அவள் சாட்சியா? அப்போ எப்படி? அப்போ நம்புறாளா? சந்தேகமும் நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் தான் உண்மையை கூட ஒத்தி செய்து கொள்ற. சந்தேகமும் இருக்கக்கூடாது. நீ இப்போ இருக்கிறியா இல்லையா? நீ இருக்கிறல்ல, இருக்கிறியா இல்லையா? இருக்கிறன்னு நம்புறியா? இல்லாம போக மாட்டேன்னு சந்தேகப்படுறியா? நான் இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சந்தேகப்படுறியா? இருக்கிறேன்னு நம்புறியா? இருக்கிறேன்னு சொல்றல்ல, அது சந்தேகத்துல இருந்து வெளியே வந்ததா, நம்பிக்கையில இருந்து வெளியே வந்ததா? இப்ப இருக்கிறல்லப்பா, இருக்கிறேன்னு இல்லாம போறதுக்கு இல்லைன்னு சந்தேகப்படுறேன். கரெக்டா? நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன், நான் எப்படி இல்லாம போக முடியும்? அது நீ இல்லாம போகும்போது நானும் இருக்கல, நீ இல்லை தானே. நான் பேசிட்டு கேட்காது உனக்கு. உங்களுக்கு புரியுதான்னு தெரியலையா? அவருக்கு புரியுதா இல்லை உங்களுக்கு புரியுதா? ஒரு விஷயத்த சந்தேகமாகவும் பார்க்கலாம் தானே. இங்க நம்புறது போறதெல்லாம் இல்லை. நான் கம்பெனிக்கு போய் வேலை செஞ்சுங்கிறேன். இந்த வேலை எனக்கு சம்பளம் கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். ஆனால் நான் இப்போ வேலை செய்கிறேன், அவ்வளோதான். இந்த வேலையை நான் சிறப்பாக செய்வேன். கிடைச்சாலும் கிடைக்க கேட்டோம். சந்தேகப்பட்டாலும் நம்பிக்கை பண்ணாலும் அது இல்லை. எனக்கு சந்தர்ப்பம் இப்போ இந்த வேலையை செய்யுது. 1ஆம் தேதி தான் எனக்கு சம்பளம் தரணும். அது வரைக்கும் நான் என்ன தான் செஞ்சுனுங்கண்ணா? வேலை தான் செய்யணும். நான் சந்தேகமாக போடாது, நம்பவும் கூடாது. இப்போ கூட புரியலையா? பதில் சொன்ன பேர் கூட புரியலையா? நான் வேலை செய்ய போனேன், வேலை செய்யணும், அவ்வளோதான். விதைக்கிறேன். என்ன பண்ணுறேன்? விதைக்கிறேன். ஒரு புயல் வந்து அழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்புக்குதா இல்லையா? இல்லை அறுவடை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டுமே வாய்ப்பு தான். நான் அறுவடை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அறுவடை பண்ணவே பெரிய புயல் வெள்ளம் வந்து என்ன ஆகிடும்? அது இல்லாமையும் போயிடும். இப்போ நான் விதைக்கும் போது நம்பவா சந்தேகப்படுவா? விதைக்கும் போது நம்பவா சந்தேகப்படுவாயா? அங்கதான் நான் சொல்றேன், நான் எனக்கு தெரியாது, விதைக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்குது, அதனால விதைச்சுன்னுக்கிறேன். புரியுதா? எனக்கு எது மட்டும்தான் வேலை. இப்போ நான் என்ன மட்டும் பண்ணக்கூடாது, நம்ப கூடாது, சந்தேகமா போகக்கூடாது. புரியலையா? விதைக்கும் போது என்ன செய்யணும்?
அவ்வளோதான். அது என்ன நடக்கலாம், ஏன் வேற என்ன, அவ்வளோதான். இதில் தான் நான் சந்தேகம் பண்ண நம்பணும். நான் ஏன் சந்தேகம் பண்ண, நான் ஏன் நம்பணும்? அது புயல் வருது போத விட்டுரு, நான் இருப்பேனா அறுக்கிறதுக்கு? ஊர்ஜிதமா சொல்ல முடியுமா? அப்ப எந்த சம்பவமே எனக்கு தெரியாது. புரியுதா? தெரியாதுன்னு ஒரு பக்கத்துக்கு நீ வந்துட்டேன்னா ரொம்ப தைரியமா வாழ்வே, சந்தோஷமா செய்வே. அவன் மட்டும்தான் கடவுள் கிட்டுக்கிறவன். எனக்கு தெரியாது, யாருக்கு தான் தெரியும்? யார் டிசைடிங் அத்தாரிட்டி? நானே யாரோடது? அவன் என்ன பிரச்சனை? நான் செய்யும்போது ஒரு செயல் என்ன பண்ண, அதுதான் நான் பலனை எதிர்பார்க்காத கர்மத்தை செய்யறான். புரியுதா? உனக்கு எப்படி சமூகம் கத்து குத்துச்சு? நம்புந்து. சில பேர் மட்டும் நம்பாதன்றான், கொஞ்சம் பிரில்லியன்ட் ஆகிட்டவன் நம்பாதன்றான். நான் சொல்றேன் தெரியாதுன்னு. புரியல ஒன்றும் கூட. எந்த ஒரு செயல் செஞ்சாலும் என்ன பண்ணக்கூடாது, சந்தேகமும் படக்கூடாது, நம்பவும் கூடாது. செயல் மேலே அக்கறையாக இருக்கணும், அவ்வளோதான். இங்கே உட்காந்துக்கிறதுல அக்கறையாக இருக்கணும். உனக்கு ஒரு கேள்வி எழும்பிச்சு, சந்தேகப்பட்டால் நான் நிம்மதியாக இருப்பேனே, நான் நம்பனா நிம்மதியாக இருப்பேன்னு நினச்சிக்கிறேன். சந்தேகப்பட கூட நிம்மதியாக இருக்கலாம். நிம்மதின்றது சந்தேக நம்பிக்கையில் இல்லை. சந்தேகப்பட்டே நிம்மதியாக இருப்பான் சில பேர். இல்லை, டார்ச்சர் பண்ணே இருப்பா ஒரு பொண்டாட்டி இல்லை ஒரு சந்தேகப்பட்டுனே. நம்ம மூணாவது பொழுது ஆளுங்கலாம் வராங்க, நம்மளை தூரம் தள்ளுறவங்க பொழுதுனே சந்தேகத்திலே வாழ்க்கையை ஓட்டலாம் தானே, இஷ்டம்தான். நம்பலாம், எத்தனை பேர் வந்தாலும் நம்ம ஒன்றுமே போக மாட்டாங்கன்னு. நான் சொல்கிறேன் ரெண்டுமே வேணாம், தெரியாதுன்னு வாழேன். இருபது வினாடிலாம் அப்போ தான் சந்தோஷமாக இருப்பேன். புரியுதா? தெரியாதுன்னா தான் எப்படி இருப்பேன், ஒழுக்கமாகவும் இருப்பேன். நம்பிக்கை வந்துச்சுன்னா தைரியமாகிடுவேன். இந்த மாடு இது என்னை விட்டு ஓடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன்னா, எப்போனா அத்துன்னு ஓடணும்னா என்ன பண்ணுவேன், கயிறு ஸ்ட்ராங்காக கட்டி வைப்பேன். ஒன்றா ஓட்டம் இருக்குதுன்னு என்ன பண்ணுவேன், கயிறு அளவு தான் இருக்கும், போட்டு டைட்லாம் பண்ணி வச்சுருக்க மாட்டேன். எதுலேயும் அழுத்தம் இருக்காது, ஜாலியாக இருப்பேன். லேசாக இருக்கிறதுக்கான ஒத்தி சொல்கிறேன். அப்போ தான் எப்படி இருப்பீங்க நீங்கள், நல்லா இருப்பீங்க. இல்லைன்னா எப்படி இருப்பீங்க, சந்தேகமாக வேணாம், நம்பிக்கையும் வேணாம், தெரியாதுன்ட்டு.